உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா தம்பி நிக்கிறாரு. அப்ப அவரோட மாரியும் குழந்தை வந்திருக்கணுமே. டோன்ட் வரி சூர்யா. இன்ஸ்பெக்டர் தான் 1 ஹவர்ல சொல்றேன்னு சொல்லிருக்காருல. அதுக்குள்ள கண்டிப்பா அந்த லேடியை பத்தி ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும். அதுக்கப்புறமா நாம ஒரு முடிவுக்கு வருவோம். சித்தர் உருவத்துல அந்த லேடி வந்திருக்கான்னா அப்ப மாரி சித்தர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். கரெக்ட். ஒண்ணு அந்த லேடிக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த லேடிக்கு தெரிஞ்சவங்க மாரிய பத்தி நல்லா புரிஞ்சவங்களா இருக்கணும். அப்சல்யூட்லி கரெக்ட் சார். அந்த லேடியை கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப நாளா விட தெரியாம இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். சூர்யா தம்பிகிட்டே கேட்டுருவோம். சரி வாங்க சார் போலாம். வாங்க வாங்க சாஸ்திரி வாங்க. வணக்கம் சூர்யா தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஏன் வீட்டு பக்கமே வரதில்ல? அடிக்கடி வந்துட்டு போலாம்ல. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அதனால ஊர் பக்கமே போயிட்டேன். இன்னைக்கு காலையில தான் வந்தேன். கோயில்ல வந்து அம்மனை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இங்கேயே பார்த்துட்டேன். அப்படியா? இப்ப உடம்பு பரவாயில்ல? இப்ப பரவாயில்ல. ஆமா, மாரியும் குழந்தை வரல? இல்லைங்க, அவங்க வரல. நானும் இவரும் வேற ஒரு விஷயமா பக்கத்துல வந்தோம். அப்படியே கோயிலுக்கு வந்தோம். அப்படியா? மாரியும் குழந்தைய நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க சார். நாங்க தத்தெடுத்த குழந்தை இவரோட பேத்தி தான். ஓ அப்படியா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. தாராமா எப்படி இருக்காங்க? அது வந்து தாராமா இப்ப இல்ல சாஸ்திரி. தாராமா இல்லையா? என்ன தம்பி சொல்றீங்க? தாராமா எங்க போயிருக்காங்க? அது அவங்க இறந்துட்டாங்க. தாராமா இறந்துட்டாங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? எப்படி இறந்தாங்க? அத எப்படி சொல்றது? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதை தொட்டு என்னென்னமோ நடந்து அவங்க இறந்துட்டாங்க. சார், இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றேன். எடுத்து பேசுங்க. ஹலோ சார். சார், நீங்க கொடுத்த வீடியோல இருக்கிற லேடியை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபுல் டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. நீங்க ஸ்டேஷனுக்கு வரீங்களா? ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். உடனே கிளம்பி வந்துடுறோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சார், அந்த லேடியை பத்தி எல்லா தகவலும் கிடைச்சிருச்சா? இன்ஸ்பெக்டர் உடனே வர சொன்னாரு. சரி சூர்யா, வாங்க போலாம். போலாம். சாஸ்திரி ஐயா, ஒரு முக்கியமான விஷயமா அவசரமா போக வேண்டியது இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் மாரியும் குழந்தையும் பாருங்க. நான் வந்துடுறேன். சரிங்க தம்பி. சார் போலாமா? வாங்க. யார் சிஸ்டர் போன்ல? மித்ரா தான். சிஸ்டர், மாரியையும் குழந்தையும் கொல்றதுக்கு அவ புதுசா ஏதோ பிளான் பண்ணிருப்பா போல இருக்குது. பேசுங்க, என்னன்னு கேப்போம். இது அது ஒர்க் அவுட் ஆகணும். சொல்லு மித்ரா. நான் உன் வீட்டுக்கு வரணுமே. நீ இங்க வரணுமா? எதுக்கு? மாரிக்கு தெய்வ சக்தி மட்டும் துணையா இல்ல மாயா. என்ன சொல்ற மித்ரா? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். மாரிக்கு தெய்வ சக்தியோட வேறொரு சக்தியும் துணையா இருக்கு. அதுவும் மாரிக்கு துணையா இருக்கிற இன்னொரு சக்தி அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்ற? நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தா அந்த சக்தியை என்னால உணர முடியும். அந்த சக்தி இந்த வீட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா வீட்ல மாறி இருக்காளே. நான் வீட்டுக்கு வரும்போது வீட்ல யாரும் இருக்க கூடாது. அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு. அத சொல்லதான் நான் உனக்கு போனே பண்ணேன். சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு வா. ஆனா நீ நேரா வீட்டுக்குள்ள வந்துடாத. வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் தள்ளி கார்லயே வெயிட் பண்ணு. நான் இங்க வீட்ல மாறி, அவளோட அம்மா பார்வதி, ஹாசினி எல்லாரையுமே வெளியில அனுப்பிட்டு உனக்கு போன் பண்றேன். அதுக்கப்புறமா நீ வீட்டுக்குள்ள வா. சரி, நான் இப்பவே கிளம்பி வந்து உன் வீட்டுக்கு வெளியே கார்ல வெயிட் பண்றேன். நீ சொன்னதுக்கு அப்புறமா நான் உள்ள வரேன். சிஸ்டர், தலப்பாக்கட்டு என்ன சொல்லுது? மாரிக்கு உதவி பண்ற இன்னொரு சக்தி இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அது எங்க இருக்குன்னு மித்ரா வீட்டுக்கு வந்துதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? ஸ்ரீஜா செக்கப்காக ஹாஸ்பிடல் போயிருக்கால? ஆமா, ஸ்ரீஜா ஹாஸ்பிடல் போயிருக்கா. பார்வதி கோயிலுக்கு போயிருக்குது.
அப்போ வீட்ல இருக்கிறது மாரியும் ஹாசினியும். ம், அவங்க 2 பேரையும் வெளியில அனுப்புனா போதும். ம். ஆனா அது எப்படி முடியும் சிஸ்டர்? அதுலயும் இந்த ஹாசினி கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்பாள. ஒரு ஐடியா இருக்கு, நீ போ. என்ன ஐடியா? போ. அதானே பார்த்தேன். என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களே. நான் நினைச்சது சரிதான். தெய்வ சக்தி மட்டும் இல்லாம இந்த வீட்ல இன்னொரு சக்தியும் இருக்கு. அதுதான் மாரியையும் குழந்தையையும் காப்பாத்திட்டு இருக்கு. அது எந்த மாதிரி சக்தி? அது எந்த இடத்துல இருக்கு? அது எனக்கும் தெரியல. என் கூட வீட்டுக்கு வாங்க, எந்த சக்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். சரி, வா போலாம். சிஸ்டர் எப்படி போறது? வீட்ல யாரும் இல்ல. கோயிலுக்கு போயிருக்கிற பார்வதி இப்ப வந்துருவா. வாங்க போலாம். பாத்துட்டாங்க, சோலி முடிச்சிடும். வா. இப்ப கிடைச்சிருக்கிற தகவல் படி அவ பேரு மித்ரா தான், வேற எந்த பேருமே இல்ல. சார், அவ எங்க இருக்கா? அவளை பத்தி மத்த டீடைல் இருந்தா சொல்லுங்க சார். சொல்றேன். இந்த மித்ரா காசில மாந்திரிகம் பண்ணிட்டு அது மூலமா காசு கேட்டு ஏமாத்தி இப்ப தமிழ்நாடுக்கு வந்திருக்காங்க. மித்ரா மேல காசில ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கு. அங்க இருந்தா போலீஸ்ல மாட்டிக்குவோன்னு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு பிளைட்ல வந்து இறங்கியிருக்கா. இப்ப சென்னையில தான் சார் தங்கியிருக்கா. அவ உங்க வீட்டோட அவ ஏதோ சம்பந்தப்பட்டிருக்கா. சார், அவ எங்கிருந்து வந்தான்னு சொன்னீங்க? காசில இருந்து. காசியா? ஏன் சூர்யா, நீங்க காசிக்கு போயிருந்தீங்களா? எஸ் சார், நான் காசிக்கு போயிருந்தேன். காசிக்கு என்ன விஷயமா போனீங்க? அங்க யாரை மீட் பண்ணீங்க? எதுக்காக போனீங்க? இல்ல சார், கொஞ்ச நாள் முன்னாடி என்ன வளர்த்த அம்மா, அவங்க பேரு தாரா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பிண்டம் கொடுக்கறதுக்காக நான் காசிக்கு போயிருந்தேன். அப்ப காசியில இறந்து போன என் அம்மா மாதிரியே ஒருத்தவங்கள பார்த்தேன். என்னது? இறந்து போனவங்க மாதிரி இன்னொருத்தவங்கள பாத்தீங்களா? ஆமா சார், அவங்க பேர் மாயா. நான் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் அம்மாவா நான் தத்தெடுத்துக்கிட்டேன். இப்போ அவங்க என் வீட்டுல தான் இருக்காங்க. மாயா தான் தாரான்னு இன்னும் சூர்யாக்கு தெரியாது. ஆனா இப்போ அது தெரிய போற சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ மித்ராவுக்கும் தாராவுக்கும் ஏதோ லிங்க் இருக்குமோன்னு தோணுது. இன்ஸ்பெக்டர், அந்த மித்ராவோட அட்ரஸ் நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டீங்களா? அவ எங்க தங்கி இருக்கா? அவளோட அட்ரஸ் இன்னும் கிடைக்கல சூர்யா. விசாரிக்க சொல்லியிருக்கேன். கிடைச்சது உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகே சார், ஃபைன். இவ்வளவு சீக்கிரமா இந்த டீடைல்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல என்ன இருக்கு? இது என் கடமை. ஓகே, நாங்க வரேன். ஓகே சார். போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.